அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி நம்ம பொற்காலம் சேனலில் மாசி அமாவாசையும் மயான கொள்ளை வரலாறும் இதன் பின்னணியில் உள்ள ஒரு ரகசியத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி உற்சவத்தின் முக்கிய அம்சமான மயான கொள்ளை இன்று நடைபெறுகிறது. மாசி அமாவாசை நாளில் அங்காளம்மன் கோவிலில் நடக்கும் மயான கொள்ளை நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்றது. இதனை காண தமிழகத்தின் முக்கிய ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் மேல்மலையனூரில் குவிந்துள்ளனர். இப்போ இந்த மயான கொள்ளையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மயான கொள்ளை பின்னணியில் உள்ள கதை என்ன? 5 தலைகளுடன் விளங்கிய பிரம்மன் திலோத்தமை என்ற தேவ மங்கையின் அழகில் மயங்கி அவளை துரத்தினான். திலோத்தமை கைலாயத்தில் அடைக்கலம் புகுந்தாள். பார்வதியின் வேண்டுகோளுக்கிணங்க பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க விஷ்ணுவின் ஆலோசனைப்படி பிரம்மனின் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டி எறிந்தார். ஆனால் அது மீண்டும் மீண்டும் முளைக்கவே அதனை தன் கையிலேயே தாங்கிக் கொண்டார். இதனால் சிவனுக்கு பிரம்ம ஹத்தி தோஷம் பிடித்தது. சிவனின் உருவமே பொலி இழந்தது. பிரம்மனின் மனைவியான சரஸ்வதி சாபமிடவே சிவபெருமான் பிச்சை எடுக்கும் கோலத்தையும் அன்னை பார்வதி அலங்கோல வடிவத்தையும் பெற்றனர். இதையடுத்து விஷ்ணு தன் தங்கை பார்வதியிடம், கலங்காதே, நீ மலை அரசன் பட்டணத்தில் பூங்காவனத்து புற்றில் பாம்பு வடிவில் இருக்கும் பொழுது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று வழிகாட்டினார். அங்காள பரமேஸ்வரியாக அகோர உருவம் கொண்ட அன்னை பார்வதி நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். புற்று வடிவெடுத்த அன்னை புற்று வடிவமெடுத்து மேல்மலையனூர் அரண்மனையில் உள்ள பூங்காவனத்தில் 5 தலை நாகமாக வாழ்ந்து வந்தாள். பூங்காவனத்தில் பெரிய புற்று இருப்பதைக் கண்டு மலையரசன் அதனை இடிக்க ஆள் அனுப்பினான். அந்த ஆட்கள் அனைவரையும் அன்னை புற்றுக்குள் மறைந்தாள். மீண்டும் ஆள் அனுப்ப அவர்களும் புற்றுக்குள் மறைந்தனர். இதைக் கண்டு அஞ்சிய மலையரசன் தன் தவறை உணர்ந்து புற்றை வணங்கி நின்றபோது அன்னை காட்சி கொடுத்தாள். அந்த நேரத்தில் மலையனூர் வந்த சிவனின் குரல் கேட்ட பார்வதி விஷ்ணுவை மனதில் நினைத்து தியானம் செய்தாள். விஷ்ணுவின் ஆலோசனைப்படி விநாயகப் பெருமானை காவல் நிற்கச் செய்து அன்னபூரணி மூலம் சுவையான உணவை சமைத்து அதை 3 கவளமாக்கினாள். 2 கவளங்களை சிவனின் கையில் இருந்த கபாலத்திற்கு ஊட்ட அதன் சுவையில் மயங்கிய கபாலம் ஆசை தீர உண்டது. 3வது கவளத்தை வேண்டுமென்றே கீழே தவறவிட சுவையில் மயங்கிய கபாலம் தரை இறங்கியது. இதற்காகவே காத்து கொண்டிருந்த அன்னை அங்காள பரமேஸ்வரி கபாலத்தை தன் காலால் நசுக்கி தரையில் அழுத்தினாள். உடனே சிவபெருமானின் பிரம்ம ஹத்தி தோஷம் நீங்கி சுயநிலையை அடைந்தார். இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்தும் வகையிலேயே மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அனைத்து ஊர் மயானங்களிலும் மயான கொள்ளை உற்சவம் நடத்தப்படுகிறது. தோஷ நிவர்த்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பிரம்மனின் தலையை தன் காலால் மிதித்து சிவனை பிரம்ம ஹத்தி தோஷத்திலிருந்து விடுவிக்கின்றாள். இதனால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி உக்கிரமடைகிறாள். எனவே அம்மனை சாந்திப்படுத்தவே அமாவாசை நள்ளிரவில் அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி அம்மனை சாந்திப்படுத்துகின்றனர். அன்றைக்கே அம்மனை காண வரும் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பூரணமாக கிடைப்பதாக நம்பிக்கை. காசி அன்னபூரணி அங்காளி அம்மனின் அம்சமே. மேல்மலையனூரில் உற்சவ தேவியும் அன்னபூரணியே. அங்கத்தில் கோர ரூபமாக இருப்பதால் அவளை அங்காள பரமேஸ்வரி என்று அழைக்கிறோம். அன்னை சிவனின் கரத்தில் இருந்த கபாலத்தை அடித்து நொறுக்கி ஆவேச நடனமிட்ட இடம் மேல்மலையனூர் எனப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மயான கொள்ளை விழா சிறப்பாக நடந்தாலும் மேல்மலையனூரில் மிகவும் சிறப்பான முறையில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மயான கொள்ளை அங்காளம்மன் கோப வடிவினலாக அலங்கரிக்கப்பட்டு கையில் முறம் ஒன்றில் அவல் பொறி
கடலையுடன் ஆட்டு நுரையீரல் ஒன்றும் வாயில் வைத்தபடி ஊர்வலமாக மயான கொள்ளை விழா நடக்கும் இடத்திற்கு அழைத்து வரப்படுவார். இந்த அங்காளம்மனை சூழ்ந்து பூத கணங்களாக கருப்பு சேலை அணிந்த பூதங்கள் போல வேடம் தரித்து கூத்தாடியபடி ஊர்வலத்தில் கலந்து வருவார்கள். அப்போது அங்காளம்மனுக்கும் அவரது பேய் பூத கணங்களுக்கும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தி விழுந்து வணங்குவார்கள். நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் அங்காள அம்மன். நள்ளிரவு நேரத்தில் மயானத்தில் சூறையாடும் நிகழ்ச்சி நடத்தப்படும். அம்மனை நினைத்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறினால் பழங்கள், காய்கள், மஞ்சள், கொழுக்கட்டை, கீரை, பிஸ்கெட், சாக்லேட், வளையல் என பல பொருள்களை கொண்டு வரும் பக்தர்கள் அதை மக்கள் கூட்டத்துக்கு நடுவே வீசி இறைப்பார்கள். இப்படி இறைக்கப்படும் பொருட்களை பக்தர்களும் விவசாயிகளும் போட்டி போட்டுக்கொண்டு எடுப்பார்கள். இறைக்கப்படும் பயிரை எடுக்கும் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிர் செய்யும் பொழுது இந்த பயிரையும் சேர்த்து விதைப்பார்கள். அப்போது வழக்கத்தை விட அதிக அளவில் மகசூல் கிடைக்குமாம். மேல்மலையனூரில் மட்டுமல்லாது அங்காளம்மன் குடிகொண்டுள்ள அனைத்து ஆலயங்களிலும் மயான கொள்ளை நடைபெறுகிறது. தட்சனின் யாகத்தில் விழுந்த தாட்சாயினி ஆக்ரோஷ ரூபம் கொண்டு எழுந்த வடிவமே அங்காளம்மன் என்றும் அவளை அடக்கி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் விடுவித்து மயானத்தை சூறையாட சிவன் அனுமதிக்கிறார் என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் மேல் உள்ள பக்தியால் பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் இந்த திருவிழாவை காண மேல்மலையனூர் வருவது வழக்கம். மாசி அமாவாசையான இன்று அம்பிகை தன் முழு சக்தியோடு வீற்றிருப்பாள். அன்று மேல்மலையனூர் சென்று அவளை தரிசிப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். செய்வினை தோஷம் இருந்தாலும் நீங்கும். தமிழகமெங்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆலயங்கள் உள்ளன. எல்லா ஆலயங்களிலும் மாசி மாத அமாவாசை என்ற மயான கொள்ளை உற்சவம் சிறப்பாக நடைபெறும். சென்னையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் இன்று மயான கொள்ளை திருவிழா நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த பதிவின் மூலம் நாம் மாசி அமாவாசை அன்று மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெறும் மயான கொள்ளைக்கு பின்னணியில் உள்ள இரகசியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். மயான கொள்ளை ஏன் நடைபெறுகிறது என்பதை பற்றியும் அங்காள பரமேஸ்வரியின் சிறப்புகளை பற்றியும் இந்த மயான கொள்ளையில் கலந்து கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த புராண கதையை தெரிந்து கொள்ளலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.